பிராண்டி செய்திகள். தி சைலண்ட் கில்லர். ஜிப்ரால்டரில் அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ட்ரம்பின் அன்அக்செப்டபிள் ட்வீட். தொடர்ந்து பாயும் USS அலாஸ்கா. குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ். பிராண்டி நியூஸ். உலகமே இப்போ கடலுக்கடியில நடக்கிற அந்த பெரிய மூவ்மெண்ட்டை கவனிச்சிட்டு இருக்கு பாஸ். ஈரானோட பதில படிச்சுட்டு எனக்கு இது பிடிக்கலன்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் கத்த, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த ஒஹாயோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலான USS அலாஸ்கா ஜிப்ரால்டர் பக்கத்துல வந்து நிக்குது. 200 மீட்டர் சுற்றளவுக்கு நோ என்ட்ரி ஜோன் போடப்பட்டு ராயல் மரீன்ஸ் பாதுகாப்புல இந்த மெகா கப்பல் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது மத்திய தரைக்கடல் வழியா ஈரான் பக்கத்துல போயிட்டு இருக்குன்னு சோஷியல் மீடியாவுல காட்டுத்தீயா தகவல் பரவுது. ஒரு கப்பல்லையே பல நாடுகளை காலி பண்ற அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்குமாம். ட்ரம்ப் சொன்ன அந்த பயங்கரமான கிளைமேக்ஸ் இதுதானா? பாஸ், ஒரு விசில போட்டு இந்த கடல் அதிர்ச்சியை தட்டி தூக்கலாம். 1. திடீர் வருகை. அமெரிக்க கடற்படையின் மிக சக்தி வாய்ந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான USS அலாஸ்கா நேற்று மாலை ஜிப்ரால்டர் கடற்பகுதிக்கு வந்தடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2. கடுமையான பாதுகாப்பு. ஜிப்ரால்டரின் சவுத் மோல் பகுதியில் 200 மீட்டர் சுற்றளவுக்கு தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 3. ராயல் மரைன்ஸ் வருகை. நீர்மூழ்கி கப்பலுக்கு பாதுகாப்பளிக்க ராயல் வேர்ஃபோர்ஸ் விமானம் மூலம் சிறப்பு ராயல் மரைன்ஸ் படையினர் அங்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. 4. ட்ரம்பின் எச்சரிக்கை. ஈரானின் அமைதி திட்டத்தை டோட்டலி அன்அக்செப்டபிள் என ட்ரம்ப் நிராகரித்த சில நேரங்களிலேயே இந்த நீர்மூழ்கி கப்பலின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 5. ஒஹாயோ கிளாஸ் வலிமை. 171 மீட்டர் நீளம் கொண்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்று. 6. மத்திய தரைக்கடல் பயணம். USS அலாஸ்கா மத்திய தரைக்கடல் வழியாக மேற்கு ஆசியா மற்றும் வளைகுடா நாடுகளை நோக்கி செல்வதாக இணையத்தில் பெரும் விவாதம் கிளம்பியுள்ளது. 7. ஈரான் அமெரிக்கா போர். பாகிஸ்தான் தூதுவர்கள் மூலம் ஈரான் அனுப்பிய பதிலை ட்ரம்ப் நிராகரித்துள்ளதால் இந்த போர் மீண்டும் தீவிரமடையும் என அஞ்சப்படுகிறது. ட்ரம்பின் ட்வீட்டுக்கும் USS அலாஸ்காவின் மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கிற இந்த டெரர் கனெக்ஷனை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பச் இதோ சத்தமே இல்லாம வந்து அடிக்கிறது தான் பாஸ் நிஜமான வேட்டை. USS அலாஸ்கா இப்போ ஜிப்ரால்டர்ல வந்து நிக்குதுன்னா அது ட்ரம்ப் கொடுத்த செக்குன்னு அர்த்தம். கடல் அடியிலிருந்து ஒரு கில்லர் மூவ்மெண்ட் ஆரம்பமாகிடுச்சு. ஆட்டம் இப்பதான் உச்சக்கட்ட த்ரில்லர்ல இருக்கு. அமெரிக்காவின் இந்த நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டம் ஈரானை மிரட்டுவதற்காகவா? உங்க போல்ட் கமெண்ட்டை சொல்லுங்க. 2026இன் விறுவிறுப்பான உலக போர் மாற்றங்கள் மற்றும் கடற்படை அதிரடிகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த USS அலாஸ்கா அதிர்ச்சிக்கு ஒரு பெரிய விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பாய்.